முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் அகதிகளுக்கு வழங்கப்பட்ட தற்காலிக அனுமதி ரத்து. டிரம்பின் நடவடிக்கைக்கு ஆதரவாக அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வேலையில்லா திண்டாட்டம், சட்டம் ஒழுங்கு குறித்து மௌனம் காப்பது ஏன்? முந்தைய ஆட்சியை குறை கூறுவதா என மோடிக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். உற்பத்தி துறையில் உலக அளவில் தமிழ்நாடு சாதனை. நாட்டுக்கே வழிகாட்டியாக உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. முதுநிலை நீட் தேர்வை 2 ஷிப்டுகளாக நடத்துவதா? தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக ராணுவ இளநிலை பொறியாளர் கைது. பெண்கள் வலையில் சிக்கி தகவல் அளித்தது அம்பலம். வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் அகதிகளுக்கு வழங்கப்பட்ட சட்டப்பூர்வமான தற்காலிக அனுமதியை ரத்து செய்ய ட்ரம்ப் அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதால் 5 லட்சம் பேர் நாடு கடத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் இருந்தபோது கியூபா, மெய்தி, நிகாரகுவா, வெனிசுலா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மனிதாபிமான பரோல் அடிப்படையில் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் நுழைய அனுமதி வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு இதேபோன்று 5,30,000க்கும் மேற்பட்டோர் அமெரிக்காவில் குடியேறினர். அவர்கள் 2 ஆண்டுகள் அங்கு தங்கி பணியாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு தற்காலிக அகதிகள் அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இல்லையென்றால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்டது. ஆனால் ட்ரம்ப் அரசின் உத்தரவுக்கு மகாசூட்ஸ் நீதிமன்றம் தடை விதித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கெட்டான்ஜி பிரவுன் ஜாக்சன், சோனியா சோட்டோமேயர் ஆகியோர் ட்ரம்ப் அரசின் முடிவுக்கு அனுமதி வழங்கினர். ட்ரம்ப் அரசின் முடிவு 5 லட்சம் மக்களின் வாழ்வாதாரங்களை அழித்துவிடும் என்று மற்றொரு நீதிபதி ஜாக்சன் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பெரும்பான்மை நீதிபதிகளின் உத்தரவின்படி 5,30,000க்கும் மேற்பட்ட அகதிகள் உடனடியாக நாடு கடத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வேலையில்லா திண்டாட்டம், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து பிரதமர் திரு மோடி மௌனம் காப்பது ஏன் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறவுள்ளது. அந்த மாநிலத்தில் உள்ள காரக்காட்டில் 48,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பல்வேறு திட்டங்களுக்கு திரு மோடி அடிக்கல் நாட்டினார். அப்போது முந்தைய காட்டாட்சி அகற்றப்பட்டு திரு நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு பீகார் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதாக அவர் தெரிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் 20 ஆண்டுகளாக பீகாரை ஆட்சி செய்து வருபவர்கள் தங்களது சாதனைகளை கூற முடியாததால் முந்தைய ஆட்சியை பற்றி குறை கூறி வருவதாக தெரிவித்துள்ளன. எதிர்க்கட்சி தலைவரும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான திரு தேஜஸ்வி யாதவ் தனது எக்ஸ் தள பதிவில் 20 ஆண்டுகளாக பீகாரை ஆட்சி செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தங்களின் சாதனைகளாக சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லாததால் 35 வருடங்களுக்கு முன்பு இருந்த அரசை குறை கூறுவதாக சாடியுள்ளார். பீகாரில் நிலவும் முக்கிய பிரச்சனைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் 20 ஆண்டுகால ஆட்சியில் வரலாறு காணாத வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, மக்கள் புலம்பெயர்வது அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் மட்டும் பீகாருக்கு வரும் பிரதமர் திரு மோடி 2015ஆம் ஆண்டில் இருந்து மீண்டும் மீண்டும் ஒரே திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுவதையும் தொடங்கி வைப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளதாக திரு தேஜஸ்வி விமர்சித்துள்ளார். பின்னர் கூட்டாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பீகாரில் நிலவும் வேலை வாய்ப்பின்மை, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து திரு மோடி பேசுவதில்லை என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு மனோஜ் ஜா குற்றம் சாட்டினார். நிதியை குஜராத்துக்கு வழங்கிவிட்டு பீகாரில் வந்து அரசியல் செய்வதாகவும் 65% இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையில் சேர்ப்பது குறித்து திரு மோடி ஏன் வாய் திறப்பதில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சிபிஐ, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் திரு மோடி வெற்று வாக்குறுதிகளை அளிப்பதாக குற்றம் சாட்டினர். தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைந்துள்ள நிலையில் முதுநிலை நீட் தேர்வை 2 ஷிப்டுகளாக நடத்துவதா என கடும் கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் ஒரே ஷிப்டாக தேர்வை நடத்த தேசிய தேர்வுகள் முகமைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான நீட் முதுநிலை தேர்வு வரும் 15ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளது. ஆன்லைனில் 2.5 லட்சம் மருத்துவ மாணவர்கள் எழுத உள்ள இந்த தேர்வை 2 ஷிப்டுகளாக நடத்த தேசிய தேர்வுகள் முகமை முடிவு செய்துள்ளது. இதை எதிர்த்து சில மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடினர். இந்த வழக்கை நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சஞ்சய்குமார், திரு NV அஞ்சாரியா ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர்கள் வழக்கறிஞர்கள்
தேர்வை 2 ஷிப்டுகளாக நடத்துவது எதேச்சதிகாரத்திற்கு வித்திடுகிறது என்றும் தகுதியை விட அதிர்ஷ்டத்திற்கே இத்தேர்வு முறை முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்தனர். 2 ஷிப்ட் தேர்வு முறை சமமான வாய்ப்பை உறுதி செய்யாது என்றும் 2 ஷிப்டுகளில் கேட்கப்படும் கேள்விகள் கண்டிப்பாக ஒரே அளவு தரத்தில் இருக்காது என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர். இதை மறுத்த தேசிய தேர்வுகள் முகமை தரப்பு வழக்கறிஞர் ஒரே ஷிப்டில் தேர்வை நடத்த கூடுதலாக 900 மையங்கள் தேவை என்றும் ஜூன் 15ஆம் தேதிக்குள் அவற்றை ஏற்பாடு செய்வது இயலாத காரியம் என்றும் தெரிவித்தார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஒரே ஷிப்டாகவே தேர்வை நடத்தி வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டனர். இவ்வளவு தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உள்ள நாட்டில் மையங்கள் இல்லை என்று கூறுவதை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் 2.5 லட்சம் பேர் எழுதும் முதுநிலை நீட் தேர்வை 2 ஷிப்டுகளாக நடத்தும் நீங்கள் பல லட்சம் பேர் எழுதிய இளநிலை நீட் தேர்வை 2 ஷிப்டுகளாகவா நடத்தினீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். மல்டிபிள் சாய்ஸ் முறையிலான தேர்வை நேரடியாக நடத்தாமல் ஆன்லைன் மூலம் ஏன் நடத்துகிறீர்கள் என்றும் நீதிபதிகள் வினவினர். மாணவர் சேர்க்கை தாமதமாகும் என்று கூறி மிரட்ட வேண்டாம் என்று எச்சரித்த நீதிபதிகள் ஒரே ஷிப்டாகத்தான் தேர்வை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். உற்பத்தி துறையில் உலக அளவில் சாதனைகளை படைத்து நாட்டுக்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2014ஆம் ஆண்டு மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட போது 2025ஆம் ஆண்டுக்குள் உற்பத்தி துறையின் பங்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% உயர்த்துவதை இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வரை 16% மட்டுமே எட்டப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு மட்டும் 25% உற்பத்தி துறையில் பெற்று நாட்டுக்கே வழிகாட்டும் மாநிலமாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஃபாக்ஸ்கான், ஃபெகட்ரான், சாம்சங், ஹுண்டாய், ஃபோர்ட், நிசான், டிவிஎஸ், அசோக் லேலாண்ட் போன்ற உலகளாவிய பெருநிறுவனங்களின் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளதாகவும் உலக புகழ்பெற்ற ஆப்பிள் போன்களை தயாரிக்கும் நிறுவனங்களில் 50,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் லட்சக்கணக்கான போன்களை உற்பத்தி செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே அதிக அளவில் தமிழ்நாட்டில் 31,000க்கும் மேற்பட்ட செயல்பாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் உள்ளதாகவும் ஆடைகள், வாகன உற்பத்தி, பொறியியல் பொருட்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதில் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையின் சிறப்பான வளர்ச்சியால் இந்தியாவில் 9.69% மாநில உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்தி நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாகவும் முதலீட்டாளர்களுக்கு அரசின் ஆதரவு, செயல்திறன் மிக்க அரசு நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகளே இதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பொறியாளர் ஒருவரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். தானே அருகே கல்வா பகுதியைச் சேர்ந்த பொறியாளர் ரவீந்திரவர்மா பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாகவும் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் குறித்த ரகசிய தகவல்களை பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு அளித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்திய ராணுவத்தின் தொழில்நுட்ப பிரிவில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி வரும் ரவீந்திரவர்மா தெற்கு மும்பையில் உள்ள கப்பற்படை மற்றும் நீர்மூழ்கி கப்பல் நிறுத்தப்பட்டுள்ள இடங்களுக்கு செல்வதற்கான அனுமதி பெற்றுள்ளார். அங்கு செல்போன் கொண்டு செல்ல அனுமதி இல்லாததால் வரைபடங்கள் மற்றும் குரல் பதிவு மூலம் முக்கிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு அவர் அளித்துள்ளார். பெண்கள் பெயரில் முகநூல் மூலம் ரவீந்திரவர்மா நட்பு வட்டத்தில் கடந்த ஆண்டு சேர்ந்த பாயல் சர்மா மற்றும் இஸ்பிரித் ஆகியோர் தாங்கள் இருவரும் இந்தியாவில் பணியாற்றுவதாகவும் திட்டம் ஒன்றுக்காக கப்பல்கள் குறித்த தகவல்கள் தேவை என்றும் தெரிவித்துள்ளனர். அவர்களின் பேச்சில் மயங்கிய ரவீந்திரவர்மா போர்க்கப்பல்கள் குறித்து முக்கிய தகவல்களை வரைபடங்கள், ஆடியோ பதிவுகள் மூலம் அவற்றை அளித்துள்ளார். அதற்கு பிரதிபலனாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து அவர் பணம் பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ரவீந்திரவர்மா விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிரதமர் மோடியின் 11 ஆண்டுகால ஆட்சியில் வங்கி மோசடிகள் அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள ஆண்டறிக்கையில் 2024-25ஆம் நிதியாண்டில் மட்டும் நாட்டில் 1,18,500 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 37% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 5,88,00,000 ரூபாய் என அதில் கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி 100 ரூபாய் கள்ள நோட்டுகள் 51,000 நோட்டுகளும், 200 ரூபாய் கள்ள நோட்டுகள் 32,660 என்ற எண்ணிக்கையிலும், 2,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் 3,508 என்ற எண்ணிக்கையிலும் புழக்கத்தில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் திரு கார்கே வெளியிட்டுள்ள பதிவில்
11 ஆண்டு கால திரு மோடி தலைமையிலான ஆட்சியில் வங்கி மோசடிகள் 6,36,992 கோடி ரூபாய் என 416% அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின்னரும் போலி 500 ரூபாய் நோட்டுகள் 291% அதிகரித்துள்ளதாகவும் இந்த ஆண்டுதான் மிகவும் அதிகம் என்றும் திரு கார்கே சுட்டிக்காட்டியுள்ளார். தம் இரத்த நாளங்களில் ஓடுவது ரத்தம் அல்ல, குங்குமம் என்று சிந்தூர் தாக்குதல் குறித்து ராஜஸ்தானில் பிரதமர் திரு மோடி பேசியதை மறைமுகமாக குறிப்பிட்டுள்ள அவர், பிரதமரின் இரத்த நாளங்களில் என்ன ஓடுகிறது என்று தங்களுக்கு தெரியாது என்றும், ஆனால் அவரது அரசின் இரத்த நாளங்களில் ஓடுவது மோசடியும் போலித்தனமும் தான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒடிஷாவில் லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை துணை இயக்குனர் சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புவனேஸ்வரைச் சேர்ந்த சுரங்க தொழில் செய்யும் தொழிலதிபர் மீது அந்நிய செலாவணி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் அவரை கைது செய்யாமல் இருக்கவும், அவருக்கு சொந்தமான மருத்துவமனைக்கு சீல் வைக்காமல் இருக்கவும் அமலாக்கத்துறை துணை இயக்குனர் ஷிந்தன் ரகுவன்ஷி 5 கோடி ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த தொகையானது இடைத்தரகர் மூலம் 2 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டு முதல் தவணையாக 50 லட்சம் ரூபாய் தர முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து 20 லட்சம் ரூபாய் தருவதாக சம்மதம் தெரிவித்த தொழிலதிபர் அமலாக்கத்துறை துணை இயக்குனர் லஞ்சம் கேட்டது தொடர்பாக சிபிஐக்கு தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து கடந்த சில வாரங்களாக ஷிந்தன் ரகுவன்ஷியை கண்காணித்து வந்த சிபிஐ அதிகாரிகள் அவர் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடித்தனர். 12 மணி நேரம் தொடர் விசாரணைக்கு பிறகு ஷிந்தன் ரகுவன்ஷியை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். சென்னையில் தொடங்கியுள்ள மீன்வள திருவிழாவில் விதவிதமான உணவுகளை ருசித்ததாக மக்கள் தெரிவித்தனர். சென்னை தீவுத்திடலில் மீன்வளத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மீன்வள திருவிழாவை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். வரும் 1ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இந்த திருவிழா காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் அனைவருக்கும் அனுமதி இலவசமாகும். மீன்பிடி மற்றும் கடல் சார்ந்த தொழில்கள் மேற்கொள்ளும் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த திருவிழாவில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் கடல் உணவுகளை ருசித்து பார்த்து மகிழ்ந்தனர். எல்லாமே ஓகே தான், பட் ஆனால் இங்கே எல்லாமே இருக்குது. ட்ரிங்க்ஸும் இருக்குது, லைக் நம்மளுக்கு ஸ்நாக்ஸும் இருக்குது. நம்ம நிறைய பேர் எல்லாமே இந்த சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தான் நிறைய சாப்பிட்ருக்கோம். மேபி யாருமே சீ ஃபுட் அந்த அளவுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. கடையில் போனாலே சீ ஃபுட்டு ரொம்ப ரேட் அதிகம். ஏன்னா 300-400 தான் ஸ்டார்டிங்கே இருக்கும். ஏன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு டெய்லி இதே போர் அடிச்சிருக்கோம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே இருக்குது. ஒரே இடத்தில் விதவிதமான கடல் உணவுகள் கிடைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மீன்வள திருவிழாவில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். வண்ண மீன் கண்காட்சி, மீன் உணவு வகைகள், கடல் உணவு கண்காட்சியும் இதில் இடம்பெற்றுள்ளன. சமையல் கலைஞர்கள் உணவு வகைகளின் செய்முறை விளக்கத்தையும் அளித்து வருகின்றனர். தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் கிடைக்குமா என்பது குறித்து இன்று அதிகாரப்பூர்வமாக தெரியவரும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திரு கமல்ஹாசன், திரு வில்சன் உள்ளிட்ட 4 வேட்பாளர்களை திமுக ஏற்கனவே அறிவித்துவிட்டது. அதிமுகவின் 2 மாநிலங்களவை வேட்பாளர்கள் தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிகவுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி ஒரு மாநிலங்களவை சீட் வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா பொதுவெளியில் கோரிக்கை விடுத்தார். இதற்கிடையே எடப்பாடி திரு பழனிசாமியை அவரது சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள இல்லத்தில் நேற்றிரவு திரு சுதீஷ் சந்தித்து பேசினார். 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மாநிலங்களவை சீட் குறித்து தேமுதிக தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் இதை ஏற்க மறுத்த திரு பழனிசாமி 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகுதான் சீட் வழங்க முடியும் என்று கராராக கூறிவிட்டதாக ஒரு தரப்பினர் கூறினர். இந்த அதிருப்தியில் செய்தியாளர்களை கூட சந்திக்காமலும் காரின் கண்ணாடியை கூட இறக்காமல் திரு சுதீஷ் அங்கிருந்து கிளம்பிவிட்டதாக தெரிகிறது. ஆனால் இந்த கூற்றை மறுத்த தேமுதிகவினர் தங்களுக்கான உரிமையை கட்டாயம் பெறுவோம் என்று கூறினர். மேலும் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் வழங்குவது தொடர்பான அறிவிப்பை அதிமுக இன்று வெளியிடும் என்றும் அந்த தரப்பு தெரிவித்தது. இதற்கிடையே அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் திரு பழனிசாமி 2வது நாளாக நேற்றும் ஆலோசனை நடத்தினார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள், பாஜகவுடனான கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. கோடை விடுமுறை முடிந்து நாளை மறுநாள் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை பழைய பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதலமைச்சர் உத்தரவின்படி வரும் 2ஆம் தேதி பள்ளிகளும் அதன் பின்னர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2025-26ஆம் கல்வியாண்டில் மாணவ மாணவியர்களுக்கான கட்டணமில்லா புதிய பேருந்து பயண அட்டை அவர்கள் கல்வி பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரியிலேயே கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தாமதம் ஏற்பட்டால் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பயண அட்டையை மாணவர்கள் நடத்துனரிடம் காண்பித்தும் அல்லது பள்ளி சீருடையிலும் தத்தம் இருப்பிடத்திலிருந்து தாங்கள் பயிலும் பள்ளி வரையிலும் செல்லலாம் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி, அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவ மாணவியர்கள் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை அல்லது தங்களது கல்வி நிறுவனத்தால் வழங்கிய அடையாள அட்டையை நடத்துனரிடம் காண்பித்து பயணிக்கலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரி வேலை நாட்களில் பேருந்துகள் சரியாக இயங்குவதை கண்காணித்திட அலுவலர்கள் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. உரிய பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகளை நிறுத்தி மாணவ மாணவியர்களை பாதுகாப்பாக ஏற்றி இறக்கிச் செல்ல அனைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கும் தக்க அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நேற்று முழுவதும் விட்டு மழை பெய்தது. சில இடங்களில் இடைவிடாது பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பொன்னேரி, திருத்தணி, பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் காற்றுடன் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஈரோடு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 84 அடியை எட்டியது. பேச்சிப்பாறை அணையில் வெள்ள அபாய அளவான 42 அடிக்கு தண்ணீர் நிரம்பியுள்ள நிலையில் நாளை 43 அடியை எட்டியதும் உபரி நீர் கோதை ஆற்றில் திறந்துவிடப்படும். இதனால் களியல், திற்பரப்பு, மூவாற்றுமுகம், குழித்துறை உள்ளிட்ட கோதை ஆற்றங்கரையோர மக்களுக்கும் தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் அகதிகளுக்கு வழங்கப்பட்ட சட்டப்பூர்வமான தற்காலிக அனுமதியை ரத்து செய்ய ட்ரம்ப் அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதால் 5 லட்சம் பேர் நாடு கடத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வேலையில்லா திண்டாட்டம், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைந்துள்ள நிலையில் முதுநிலை நீட் தேர்வை 2 ஷிப்டுகளாக நடத்துவதா என கடும் கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் ஒரே ஷிப்டாக தேர்வை நடத்த தேசிய தேர்வுகள் முகமைக்கு உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.